வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் பருப்பு போளி. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து அதில் ஒரு சிட்டிகை உப்பு கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளியும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மாவு இப்படி சாஃப்டாக இருந்தால் தான் போளி கரெக்டாக வரும். இப்போது 1/4 கிலோ அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு கழுவிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி 2 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்தும் செய்யலாம். நான் இங்கே துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ இதை வெந்திருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டியோ மத்தியோ வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு துவரம் பருப்பு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இனிப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வாசனைக்காக அரை ஸ்பூனு ஏலக்காய் தூளியும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவையும் சேர்த்து கலந்தால் நம்மளுடைய பருப்பு போளிக்கான பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்திருக்கு எனக்கு. இப்போது போளி செய்கிறதுக்கு இப்படி ஒரு ரொட்டி தட்டுற ஷீட் எடுத்திருக்கேன் நான். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக தட்டிக்கலாம். நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணமும் வச்சு இப்படி ஓரங்களெல்லாம் எடுத்து பூர்ணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு மூடி மறுபடியும் இதை தட்டிக்கலாம். நல்லா மெல்லிசாக தட்டினீங்கன்னா சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவாவில் நம்ம தட்டி வச்சுருக்கிற போளியை சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் எண்ணெய் சேர்த்து சுட்டு எடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய சுவையான பருப்பு போளி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.